ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி போட்ட நாடகத்துல அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளையோட அப்பாவை சொல்லல. சரி, மேட்ரை தெளிவா சொல்லிடுறேன். நேத்து சிவகங்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு மானாமதுரையை சேர்ந்த ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற 17 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது 6 பேரால கடத்தப்படுறாங்க. அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு எங்க மானாமதுரையில கடத்திக்கிட்டு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு அந்த கார்ல உள்ளவங்களோட சண்டை போட்டு அந்த காரை திறந்துட்டு கீழே குதிச்சிருச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு அடிபட்டு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அதோட உறவினர்களுக்கு கால் பண்ணி சொல்லி உடனே அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல இருந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுவரை தான் நேத்து நியூஸ் வந்துருந்துச்சு. அதான் போட்டு அப்பாவை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து எப்படி விசாரிப்பாங்கன்னு அந்த புள்ள நினைச்சிருந்திருக்கு. நம்மள்ட்ட யாருப்பா கடத்தினா எப்படிப்பா கடத்தினான்னு கேட்பாங்க. நம்ம வந்துட்டு யாருன்னே தெரியல 6 பேர் கடத்தினாங்க, நான் அவங்கள சண்டை போட்டு குதிச்சிட்டேன்னு சொல்லிடுவோம். நம்ம ஸ்கூல் படிக்கிற புள்ள போலீஸ் சொன்னோம்னா நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லியிருக்கு. ஆனா போலீஸ் பார்த்தீங்கன்னா தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் எடுக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல தான் வந்து இறங்கி இருக்கு. எந்த கார்ல இருந்தும் ஜம்ப் பண்ண. உடனே போலீஸ் போய் உண்மையை சொல்லு, நீ என்ன நடந்துச்சு, என்ன எதுக்காக அப்படி நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு அழுத்தி கேட்கறதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நான் சிவகங்கை இதுவரை பார்த்ததே இல்லை. நம்ம சிவகங்கை நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. அதனால நானே பஸ் ஏறி வந்துட்டேன். பெத்தவங்கள்ட்ட சொன்னா அடி பிரிச்சு போடுவாங்க அப்படின்றதுக்காண்டி இப்படி ஒரு நாடகம் ஆடி. இந்த பிள்ளை இப்ப சொல்ற காரணமும் எனக்கு 100% நம்பிக்கை இல்லை. இது உண்மையிலேயே சிவகங்கையை தான் பார்க்க வந்துச்சா அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தான் வலிச்சா. 6 பேர் கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்ன்றது தெரியாம இந்த பிள்ளை இப்படி ஒரு நாடகம் ஆடி. ஒருவேளை இந்த பிள்ளை ரெண்டாவதா சொல்ற காரணம் உண்மை அப்படின்ற பட்சத்துல அந்த பிள்ளையில வெளியே எங்கேயாவது கூட்டு போங்க. பாருங்க, மானாமதுரையில இருந்து சிவகங்கை தடுக்கி விழுந்தா வந்துடும். அந்த ஊருக்கு பாருங்க அந்த பிள்ளை ஆசைப்பட்டு வந்து சிவகங்கை ஒரு மாவட்டத்தோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்ற பேரு தான் ஒழிய சிவகங்கையில ஒண்ணும் இல்லைன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்காது. வரைக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு வந்து பெத்தவங்க பிள்ளையில வெளியிலேயே கூட்டு போங்க. அப்புறம் காவல் அதிகாரிகளே இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளையை விசாரிங்க, அது இப்பயும் நாடகம் ஆடுதான்றது அந்த பிள்ளைக்கு தான் வெளிச்சம்.